அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி 2024 தை மாதம் தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற பொது பலன்கள் தான். அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்கணுன்னா, இந்த மாதம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ருட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்லும். அதனால தான் நம்ம ராசி பலனை நம்ம பார்க்குறோம். அதற்கு இந்த மாதம் நம்ம ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசியிலையும் அப்படின்னு பார்க்குறோம். வழக்கம் போல் மேசராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது தை மாதமாக இருக்கிறதுனால மகர ராசியில் சூரியன் இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் விருச்சிகத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்கு போகிறார். இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மகர ராசிக்கு போகிறாரு. இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாங்க. ஆக 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன், செவ்வாய் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் போகிறாங்க, அந்த நட்சத்திர கிரகம் எங்கே இருக்குது, இதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ 12 ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட வழிவகைகள் இந்த தை மாதத்தில் கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்க்குறோம். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். 9ஆம் இடம் தெய்வீகம். ஸோ உங்களுக்கு தெய்வீக ஸ்தானத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த செவ்வாய் இந்த மாதம் நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். இது ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பு. 10ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், அதாவது உங்களுடைய ஆனர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் உங்களை அறியாமே கூடும். இதுதான் யதார்த்தம். சரி, இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி புத பகவான். அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ வேலை என்பது கன்ஃபார்மாக நமக்கு இந்த மாதம் இருக்குது. ஏதாவது ஒரு ஜாப், நீங்கள் டெய்லி வேஜஸாக இருக்கலாம், அல்லது வீக்லி அல்லது ஃபார்ட்நைட்லி அல்லது மந்த்லி வேஜஸில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், ஒரு எம்என்சி கம்பெனியில் இருக்கலாம். எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே உங்களுடைய வேலையில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடும். ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறதுனால வேலையை பற்றிய ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல அதை மறந்துடுங்க. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்திலேயே கேது பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. இந்த கேதுமே பார்த்திங்கன்னா அவருமே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த செவ்வாயும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துலேயே இருக்கார். நான் முதலே சொன்னேன் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின்னு. ஆகையினால நீங்கள் உங்களுடைய வேலையை பற்றிய ஃபீலிங் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் டெஃபினட்டாக பெஸ்ட்டு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நான் பார்க்குற வேலையை விட்டுட்டேன், எனக்கு இனிமேல் நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் யாரும் வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள்,
இந்த தை மாதம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கெரியரை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்தரவாதமான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது. நீங்கள் வேலையில் ப்ரொமோஷனையோ வேறு எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் 22ஆம் தேதிக்கு அப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, பாசிபிலிட்டிஸ் 22ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே சிறப்பான பலன்கள் உண்டு. அதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்காதீங்க, அதுக்கு முன்னாடியும் நல்லா உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குது. உங்களுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நல்லதொரு வேலையாட்களை சர்வெண்ட்டை எது பார்த்தீங்கன்னாலும் அமைவார்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக பேக் போனில், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நெய்ரோ ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம், ப்ரெஷர் இருக்கிறவங்க, அப்டமனில் பிரச்சனை இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆகையினால் வேலை எப்படி இருக்கோ, வருமானம் எப்படி இருக்கோ, சம்பாத்தியம் இருக்கோ, உடல் ஆரோக்கிய குறைவும் இருக்கும். சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சொந்த பிஸ்னஸ் மட்டுமல்ல, ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அதுலேயும் புதுசாக உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடியும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. நிறைய நீங்கள் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறணும், கம்பெனி எதுவும் சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதம் முழுவதும் அப்பாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல. நீங்கள் கையில் பணம், தனம் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த செய்திகள் ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயே நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது, லாபம் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது.
குறிப்பாக நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. லாபம் இருக்குங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் இந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்துக்குவீங்க. அதற்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக இஷ்யூஸ் இல்லை, கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தையால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ வாய்ப்பு இருந்தால் அங்கெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். அதோட விநாயகருடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் விநாயகருடைய தரிசனம், அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கடன் குறையும். டிசம்பர் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் இந்த மாதம் 4ஆம் தேதி, அதாவது தை 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே அங்கே செவ்வாய் பகவான் இருக்கார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் 18ஆம் தேதி புதனும் அங்கே போயிடுவார். ஆக எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஒரு பக்கம் 8ஆம் இடம் சுமாரான பலன்னால் கூட இன்னொரு பக்கம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது முன்னோருடைய சொத்து ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அல்லது ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லைன்னா கூட கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு, தன வரவு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் ஏதாவது வராமல் இருக்குது, அல்லது அரியர்ஸ் பணங்கள் ஏதாவது வராமல் இருக்குது, அல்லது ஏதாவது கொடுத்த பணங்களில் இன்ட்ரெஸ்ட் வராமல் இருக்குது, டிவிடெண்ட்டு வராமல் இருக்குது, வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அந்த பணங்கள் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஒரு பக்கம் கிரகங்கள் கெடுபலங்களை செய்தால் கூட இன்னொரு பக்கம் நன்மையும் அவங்க செய்வாங்க. இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ரிஷபராசிக்கு உரிய சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு சர்வீஸுக்கு உரியவர். அவர் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கார். அங்கே நல்லா வேலை இல்லாமல் இல்லை, டெஃபரெண்ட்டாக வேலை இருக்குது. ஏன்னா குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை. ஆக நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெஃபீட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம். பட் அந்த வேலையில் நிறைய உங்களுக்கு ஒரீஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு வேலையில் ப்ராப்ளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கில் பெரிய டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த வேலையை பார்ப்போமா அல்லது வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ், உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் சுப்பீரியர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இது உங்களுக்கு பெரிய மென்டலி ஒரீஸு, மென்டலி டார்ச்சராக இருக்கும். இது மெயினாக இந்த மாதம் இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, ஏதாவது வேலை கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. கிடைச்ச வேலையை தக்க வைப்பதற்கு என்ன வழியோ அதை பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது எதுவுமே வேண்டாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க. ஸோ இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது அப்படிங்கிறவங்க
ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த்தை பற்றி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுங்க. தேவை இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. ஏன்னா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்காதீங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. முதல்ல வரக்கூடிய பணங்களை பூரா சொன்னேன். இப்போ நீங்கள் பணம் கொடுத்தால் வராதுங்கிற விவரத்தை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ரெண்டாவது, யாருக்கும் செக்யூரிட்டி எதுவுமே இந்த மாதம் வேண்டாம். அதோட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப பொறுமையாகவும் கவனமாகவும் அவங்கள டீல் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதம் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. 2 பேருக்கு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ரொம்ப நாளில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். அதுலேயும் காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பெரும்பாலும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தால் இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமாக நல்லா இருந்துச்சுன்னா முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் அமையும். அதற்கான ஹெல்ப் எல்லாம் உங்களுக்கு, அல்லது அதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் உங்களுடைய ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 11ஆம் இடம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஆக உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல, அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் இருக்குது. அதோட உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு பகவான் அவர் கேதுவோடு இருக்கிறதுனால ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, ஏதாவது நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். ஸோ இது கிடைக்கும். அதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கையில் பணம், தனம் இருக்குது. இருந்தால் கூட எல்லா கிரகங்களும் 8ல் இருக்கிறதுனால எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். இந்த மாதம் தேவையில்லாத முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துகிட்ருக்கு, தடை இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகள் நல்ல மகசூல் லாபம் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் லைனும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்துக்குள்ளே இருக்கார், 5ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்படி இருந்தாலே 5ஆம் இடம் உங்களை அறியாத டெம்ப்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், லாட்ரியில் பெரிய லாபம் இல்லை, ட்ரேடிங் பண்ணுறதுல பெரிய பிரயோஜனம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய பணம் மொத்தமாக லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கடன் வாங்கி எதுவும் பண்ண வேண்டாம், லாபகரமாக இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலான முன்னேற்றங்கள் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் இல்லை. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய
தாயாருடைய வழிபாடு, அதாவது மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு, சக்கரத்தாழ்வார வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதம் கடன் குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் குறையும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புது பகவான், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அவரோட செவ்வாய் இருக்கார். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பான பலன். ஆக அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துக்கு போகும்போது, ஒன்று நீங்கள் யாருக்காவது பெரிய லெவலில் உதவி பண்ணுங்கள், தேவையில்லாத செலவினங்கள் உங்களுக்கு குறையும். இல்லைன்னா 8 தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் கிரகத்தினுடைய தன்மை. ஸோ இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷன் செவ்வாய், அவர் உங்களுடைய கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சஞ்சரிக்கிறார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 7ல் இருக்கார், சூரியன் 8ல் இருக்கார். ஆக வேலை இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். எப்பயுமே மிதுன ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையில் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்கும். ஆனால் உங்களுடைய படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதுல தான் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்து உழைச்சாலும் அல்லது பாடுபட்டாலும் அந்த எஃபெக்ட்டுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள், போராட்டம் இருக்குது. ஆகையினால் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும். ஒருவேளை வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், வேலை இருக்குது. ஆனால் அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, அதற்கான சம்பளங்கள் கிடைப்பதில் நிறைய தடை இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி செவ்வாயும் 7ல் இருக்கிறதுனால உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு உங்களுடைய கெரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கூட கோச்சாரத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக இருக்கிறதுனால நீங்கள் தான் எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடன் வாங்காதீங்க. பின்னாடி திரும்ப அடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே நிறைய லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குன்னா பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாகவே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வேலையாட்கள் யாராக இருந்தாலும் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. முதலே சொன்னேன், உங்கள் சுப்பீரியரையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கொலீக்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ வேலையாட்களை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, வழக்குகள் இருந்தால் நீங்கள் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். வழக்குகள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல, தேவை இருந்தால் லோன் வாங்குங்க. இல்லைன்னா அதுவும் நம்ம என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினோமோ அந்த காரியத்துக்காக அந்த பணம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். லாபம், வருமானம், சம்பாத்தியம் நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபர்தராக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். இதுவரைக்கும் திருமணமே நடக்காமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேரேஜ் டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு, டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு அல்லது டிலே மேரேஜ் மறுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு
மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளமே ஒழிய, சொந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அப்பாவுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் மிக பெரிய லெவலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். அதோட இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் அல்லது பெரிய லெவலில் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசித்து செய்யுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க. நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு பகவான் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஒரு பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் சாதகமாக இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் இந்த மாதம் நடக்கும். அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 7ல் இருக்கார். உங்கள் 11ஆம் இடத்துல குரு பகவான் அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பக்கம் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை. உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அதை டெவலப் பண்ணுங்கள். இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் நல்லா இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் 8ல் இருக்கார். எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதாலையும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்திலையும் சரி, நெருங்கிய உறவினர்கள் விஷயத்திலையும் சரி, தேவையில்லாத மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், மன குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இது ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடமாற்றத்தில் ப்ராப்பர்ட்டி எதுவும் ரொம்ப நாளாக சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி விற்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பக்கம் வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் அதில் சின்ன சின்ன போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. அதனால் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதம் காமிக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறதையும் காமிக்கும். உங்களுடைய லைஃப்பில் ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் பார்க்குறாங்க, சனி பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையில் எப்பையெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய 4ஆம் அதிபதி புதன் 7ல் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உங்களுடைய எஜுகேஷன்லேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த லாபம் குறைவாகவே இருக்கும். நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூல் நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் இந்த மாதம் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் பரவாயில்ல. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம்.
குறிப்பாக பைரவருடைய வழிபாடு, அவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பாளுடைய தரிசனம். எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும். விநாயகருடைய தரிசனமும் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். தெய்வானுகூலத்தால் நற்பலன்கள் ஏற்படும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ஃபஸ்ட்டு இந்த சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. அதுலேயும் 4ஆம் தேதி அப்புறமா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் வந்துடுறாரு. 18ஆம் தேதி புத பகவானும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வந்துடுறாங்க. ஆக எல்லாமே உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே வெற்றி என்பது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. ஸோ 6ஆம் இடம் சர்வீஸ் மட்டுமில்லை, உங்களுடைய ப்ரொஃபஷனும் அதுதான், ஜாபும் அதுதான். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு வழக்கம் போல் அஷ்டம சனி இருக்குது. நீங்கள் சனி பகவானை பற்றி பெருசாக ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த தை மாதத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல வேலை ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு வேலை ஏதாவது நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை என்பது கன்ஃபார்மாக இருக்குது. அந்த வேலையில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, அல்லது வேறு இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, வேறு ஏதாவது நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அமையும். கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா, வேறு வேலை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் அந்தளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலை அமையும். நீங்கள் பார்த்த வேலைக்கு தகுந்த சேலரி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு சேலரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்குது. அதற்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் லோன் எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அவர்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் அமைவார்கள். எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குன்னா அதில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிரக ரீதியாக இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். எனக்கு நிறைய லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்பட வேண்டாம். இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 7ஆம் அதிபதி சனி பகவான் 8ல் இருக்கார். அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில், ராகு பகவான் கடகராசிக்கு 9ல் இருக்கார். அப்படி இருந்தாலே சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காமல் இருக்குது, டிலே மேரேஜ் ஆகிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தால் கூட மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் வருவதற்கான வாய்ப்புகள்
இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் வந்துடும். ஸோ இந்த மாதத்தில் அப்பாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு கேது சாரத்தில் இருக்கிறதுனால அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா நடக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் எவ்வளவு இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான் நல்ல இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு. 18ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக வந்து சேரும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக வேலையின் நிமித்தமான ட்ராவலாக அது இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய சகோதர, இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சிறுதொழில், சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வீடு மாறணும், நீங்கள் ஏதாவது இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பனையாகும். பாகப்பிரிவினை ஆகக்கூடிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை இல்லாமல் இருந்தால் அதெல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவருமே 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கி, கடன் வாங்கி, இடம் வாங்குறதுக்கு, மனை வாங்குறதுக்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதை மாத்திரம் இந்த மாதம் மாற்றிங்க. உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் அல்லது ரேஸு, லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ஏதாவது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பார்த்து பண்ணுங்கள். இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு லாபகரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, லாபம் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையுமே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடு, அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயருடைய ஒரு வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடும், தன்வந்திரி பகவானுடைய ஒரு தரிசனமோ, அர்ச்சனையோ, ஆராதனையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சில கெடுபலங்கள் உங்களுக்கு குறையும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திராடம்,
திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்திலையும் சஞ்சரிப்பார். அது உங்களுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எப்பயுமே 6ஆம் இடம் வெற்றி, அது மட்டும் இல்லை 6ஆம் இடம் சக்ஸஸ். நம்ம லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துல, அவர் ராகு சாரத்தில், ராகு 8ல் இருக்கார். ஒரு பக்கம் சனியால் உங்களுக்கு ஸ்ட்ரகிள், வேலையில் பிரச்சனை, ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்கில் டென்ஷன், உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலைகள், இன்னொரு பக்கம் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாத ஒரு காலகட்டங்கள், இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் யார் உட்கார்ந்துருக்காருன்னா சூரிய பகவான் இருக்கார். அவர் முதல்ல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுவார். அது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆக எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் வேலை என்பது உங்களுக்கு உறுதியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை இருந்தால் கூட வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் அடைகிறதுக்கு நிறைய போராட வேண்டியது இருக்குது. பட் வேலை உங்களுக்கு உறுதியாக இருக்கும். வேலையில் மாறணும், கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வராது. எந்த ஜாபில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கீங்க, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றி தான். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ அல்லது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்லேயோ சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம். ஆனாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஜாபில் இருக்கும். ஆகையினால உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க. ஜாபை பொறுத்த வரைக்கும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு நல்லதொரு வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதம் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நிறைய கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம், வட்டி கட்டுறோம் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது இல்லாதவங்க மட்டும்தான் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கும் இந்த மாதம் சூரிட்டி எதுவும் போடாதீங்க, யாருக்கும் எதுவும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்கி அடைப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சுமாரான பலன். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர், காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு லவ் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். அவர் புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாருக்கும் பணம் கடன் கொடுத்தாலும் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா 5ஆம் இடம் உங்களுக்கு டெம்டேஷன், உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு பகவான், அவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ, அதர் கண்ட்ரியோ, அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கம்பெனி மாறணும், கம்பெனி ஏதாவது சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க தேவை இருந்தால் மட்டும் மூவ் ஆகுங்க. நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நீண்ட தூர தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போகிறதுக்கான வாய்ப்புகள், மகான்களுடைய தரிசனம், ஞானிகளுடைய தரிசனம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. பட் எப்படி சம்பாதிக்கிறோமோ அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. அது இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்களை பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆகும், பட் சுமாராக இருக்குது. எல்லா விதமான உறவுகளுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்.
இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. பெரிய லெவலில் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சுமார். அதனால் பெரிய நன்மைகள் இல்லை. நல்ல புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. ஒரு பக்கம் நம்ம வெற்றி அடைகிற மாதிரி ஒரு தோற்றம், வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு இந்த மாதம் கிரக நிலைகள். ஆகையனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. நம்முடைய ஆம்பிஷன் லைஃப்பில் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் கவனமாக டெவலப் பண்ணுங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சுமாரான பலன். ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம், அந்த ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் நன்மைகள், இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா நன்மைகள் உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, சிவில் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க, கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் உங்களுடைய துறைகளில் லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு தொழில் விட்டு விட்டு நடக்கும். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு பகவான் 9ஆம் இடத்துல கேதுவோடு இருக்கார். உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய், இதெல்லாம் இருக்குது. 5ஆம் இடம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கும், நீங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுக்கு உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், இதுவும் உங்களுக்கு கூடுதலாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. மறுபடியும் இதை ஞாபகப்படுத்துகிறேன், ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும், அதனால் உங்களுக்கு வேலை இல்லாமல் போகாது. இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக எங்கெல்லாம் சிவ தரிசனங்கள், சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆஞ்சநேயருடைய வழிபாடும், குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அனுகூலத்தை வாங்குங்க. எல்லாத்துக்கும் மேலே எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ போயிட்டு வாங்க. துர்க்கை அல்லது காளியுடைய தரிசனம் பண்ணுங்கள், நற்பலன்கள் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ்லேயே இருக்கார், 6ஆம் இடத்துலேயே. அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் பார்த்தா உங்களுக்கு வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையே இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் அதிக உழைப்பு பட் குறைந்த வருவாய், அதை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, ஜாப் இருக்குது, வேலை இருக்குது. ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதற்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. மன வருத்தங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது அவருடைய இயற்கையான குணாதிசயங்கள். அதுக்காக சனி பகவான் உங்களுக்கு வேலை இல்லாமையோ, வருமானம் இல்லாமையோ, சம்பாத்தியம் இல்லாமையோ கண்டிப்பாக செய்ய மாட்டார். என்ன, அவர் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலையில் ஒரு நமக்கு மன வருத்தங்களை, பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் அதுக்காக நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சனி பகவான் வேலையை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டீங்க, ரொம்ப நாளாக நான் ஐடியலாகவே இருக்கேன், சும்மாவே இருக்கேன், எனக்கு என்ன ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள், வேலை உண்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு இனிமேல் யார் வேலை கொடுப்பா அப்படின்னு நினைக்காதீங்க.
கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், சனி கொடுப்பார் வேலையை. ஏன்னா சனினாலே வயதானவர்கள்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஏஜ் கூடிருச்சுன்னு நினச்சி யாரும் வேலைக்கு முயற்சி பண்ணாமல் இருக்க வேண்டாம். அல்லது முயற்சி பண்ணி இது வரைக்கும் கிடைக்கலன்னா இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அவருக்கான குணாதிசயங்கள் என்னவோ அதை கண்டிப்பாக அவர் செய்வார். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. இல்லைன்னா கடன் நீங்கள் புதிய கடனை பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்காதீங்க. இது பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. நான் ரொம்ப நாளாக லோன் வாங்கியிருக்கிறேன், எனக்கு நிறைய கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறேங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கடனை க்ரியேட் பண்ணுங்கள். இது இந்த மாதம் முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நம்ம கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் விஷயத்துலேயும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்கள்ட்ட பேசி அவங்கள தக்க வைக்கிறதுக்கு வழி பாருங்கள். இந்த மாதத்தில் வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனால் ஹேரிங் இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த மாதம் நீங்கள் இருங்க. ஸோ இந்த மாதம் தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், அதாவது மன வாழ்க்கையுமே நார்மலாக தான் இந்த மாதத்தில் இருக்குது. கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு பகவான், அவரும் கேதுவோடைய நட்சத்திரத்தில், அந்த கேது உங்கள் கன்னி ராசியில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய பணம் அல்லது பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்கன்னு சொன்னது. அது மட்டும் இல்லை, யாருக்கும் ஷூரிட்டியோ செக்யூரிட்டியோ இந்த மாதம் போடாதீங்க. அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பாஸ்போர்ட் வீசா வர்றதில் சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்ருக்கு. ஃபர்தராக நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கீங்க, தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும். அதுக்காக தொழில் இல்லாமல் போகாது. பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவானும் சூரிய பகவானும் பார்க்குறாங்க. அப்படி குரு பகவானும் பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய 12ஆம் இடம் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதோட ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இனி கண்ட்ரீஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த 2 மடங்கு செலவினங்கள் இருக்குது. இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸ்மார்ட், தேவையில்லாத எந்த முயற்சியும் வேண்டாம். ஒரு பக்கம் நம்ம சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், ஆனால் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் நமக்கு வெற்றியை கொடுக்காது. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க.
இந்த மாதம் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதோட நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி விற்றா கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதோட வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சூழ்நிலைகள் தள்ளி போயிட்டே இருக்கும். அது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எல்லாரோடையும் கவனமாக பேசுங்க, கவனமாக தொடர்பு கொள்ளுங்க. குறிப்பாக நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோட மட்டும் டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம். உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், அவரே 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அவரோட பின்னாடி சுக்கிரன் புதனெல்லாம் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வருமானங்கள் இருக்குது. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதோட நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, குறிப்பாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாக அந்த தொழில் இருக்கும். இருந்தால் கூட உங்களுக்கு தொழில் தகராறு, நான் முதலே சொன்ன மாதிரி தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேர், காதல் விஷயங்கள் இது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பார்த்து பண்ணுங்கள், அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் பார்த்து பண்ணுங்கள். லாட்ரி டிக்கெட் வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அடக்கி வாசிங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர்ப்புகள் இருக்குது, வருமானம் சுமார் தான். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது எலிவேட்டரில், எஸ்கலேட்டரில், லிஃப்ட்டில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகனுடைய வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக சக்கரத்தாழ்வாருடைய தரிசனம், அவருடைய அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும். இறை அருளால் நற்பலன்கள் ஏற்படும். துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இங்கே நம்ம பார்க்குறதெல்லாம் நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி பொது பலன்கள் தான். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல உங்களுக்கு இந்த மாதம் தெய்வீக ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போய் அவர் மூல நட்சத்திரம், அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரம், அப்புறம் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இது அத்தனையுமே சிறப்பு. முதல்ல இந்த மாதம் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், இந்த மாதம் நம்முடைய கரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானாதிபதி குரு பகவான், அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய துளாராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவோட நட்சத்திரத்தில் அந்த கேது 12ல் இருக்கார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதம் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. வேலை நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பெட்டர் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போட்டிருக்கேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ஆஃபர் லெட்டர் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம்
அதற்கான வாய்ப்பு சோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க, நல்லதொரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு ரெஃபிட்டட் கன்சர்னில் இருக்கிறீங்க அப்படின்னால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறதுனால நீங்கள் இப்போ உங்கள் வேலையை நிமித்தமான இன்னர் சேஞ்சஸ், அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே சேஞ்சஸ் அல்லது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மட்டுமல்ல, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, உங்களுடைய எதிரிகள் அவங்க மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் எதிரிகளால் நீங்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தால் கூட எகெயின் அண்ட் எகெயின் மறுபடியும் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும். டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ப்ராப்ளம் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், ஆமாம், குறிப்பாக சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுற மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால 7ஆம் இடம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அதனால் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய 9ஆம் இடத்தை இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு, சுக்கிர பகவான் 3 கிரகங்களும் சேர்ந்து பார்க்குது. 9ஆம் இடம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது கம்பெனி சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோட உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள், குறிப்பாக மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதுலேயும் ஆண் நண்பர்களால் நற்பலன்கள் உண்டு. மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அவரும் செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தீசிஸ் சப்மிட் ஆகும் அல்லது உங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் 12 கேது அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேறு ஏதாவது நாட்டுக்கு நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது ஏதாவது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சோர்சஸ் நிறையா இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது ஃபைனான்ஷியலாக அப்படின்னா, கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அவரோட சேர்ந்து சுக்கிரன் இருக்கார், புதனும் வந்துடுவாங்க. ஆக இந்த அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. நீங்கள் இந்த மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்குது.
எல்லாத்துக்கும் மேலே யார் நல்லவங்க கெட்டவங்கங்கிற பகுத்து 5 உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க. நல்லதொரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். எதையும் துணிஞ்சு செயல்படுத்துவீங்க, அதில் வெற்றி காண்பீர்கள். இது எல்லாமே இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இந்த மாதம் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எதிர்பாராமல் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், அல்லது ஊர் மாறணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இதோட இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை. நல்லதொரு உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம், வருமானங்கள் இருக்குது. குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மகசூலுக்கு தகுந்த லாபம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான், அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள், குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ரெகுலராக எங்கெல்லாம் விநாயகருடைய ஸ்தலங்கள் இருக்கும், பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்கெல்லாம் பிள்ளையாருடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதத்தில் சிவஸ்தலங்களில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயருடைய ஒரு வழிபாடும் ஒரு தரிசனமும் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி வாய்ப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். இது எல்லாமே சிறப்புன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதம் நீங்கள் துணிஞ்சு சில காரியங்களில் செயல்படுவீங்க. அதில் வெற்றியும் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எப்பயும் போல உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் கோச்சாரத்தில். அவரும் கேதுவோட நட்சத்திரத்தில், கேது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். இப்படி இருந்தாலே நம்ம சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு இந்த மாதமும் கிடையாது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சர்வீஸில் இருக்கிறீங்க, இங்கே சர்வீஸ் மீன்ஸு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எனி அது ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே மாத சம்பளம் நீங்கள் வாங்கினாலும் அல்லது தின சம்பளம் வாங்கினாலும் சரி, அல்லது ஃபோர்ட்நைட்லி 15 நாளைக்கு கூட சேலரி வாங்கினாலும் சரி, எல்லாமே சர்வீஸ் தான். இந்த சர்வீஸு நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி இருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஜாப் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றப்பட்டிருந்தால் கூட எகெயின் அண்ட் எகெயின் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேறு ஏதாவது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் அமையும். வேறு மானிட்டரி பெனிஃபிட் எதாவது எதிர்பார்த்தீங்கனாலும் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கான வேலையில் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும்
பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் நல்ல வேலையாட்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல சர்வெண்ட் உங்களுக்கு அமைவார்கள். அது மட்டுமல்ல, வழக்குகள் எதாவது இருந்தால் அந்த வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த மாதம் ஒன்று உங்களுக்கு வைத்திய செலவு அல்லது மனைவிக்கு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்பொழுது ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, நான் எனக்கான டெபிசிட்டாக தான் என்னுடைய பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிறவங்க பெருசாக ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தால் அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்தை கிட்டத்தட்ட 3 கிரகம் பார்க்குது. அப்படி இருந்தாலே இந்த மாதம் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு விஷயம், இந்த மாதம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்கறதுனால உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய சர்வீஸில். இதை ஞாபகமாக இந்த மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஸோ 10 அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். அது ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்கள் ஏதாவது கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஏதாவது பெரிய லெவலில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கவர்மெண்ட்டாலும் நன்மைகள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் பையில் இருந்துக்கிட்டே இருக்கும், கையில் இருக்கும். ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே சூரிய பகவான் இருக்கார். அதுலேயும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் புத பகவானும் அங்கே வந்துடுவார். அப்படி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு நல்ல பலனாக வந்து சேரும். நீங்கள் யார்கிட்ட உதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவர்கள் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. பட் அதே சமயத்தில் யார் நல்லவங்க கெட்டவங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் நிறைய நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க, லேர்ன் பண்ணுவீங்க. இதுவும் நடக்கும். வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் ஏதாவது விற்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாம் இந்த மாதம் வச்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்துல ராகுவோட இருக்கார். ஸோ 4 அப்படின்னு சொன்னாலே மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதோட நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் சைடில் நல்ல லாபம் இருக்குது. வேறு ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வருமானங்கள் உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, என்ஜினியரிங் லைனில் இருக்கிறீங்க, குறிப்பாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம்
உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இது உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு பகவான். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு பண்ணுங்கள். நல்லதொரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ண வேண்டாம். எப்பயும் போல் ரொட்டீனை நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், ஓரளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறது அல்லது பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அதோட நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது விஷயத்தில் ரொம்ப கவனம். ஏதாவது லவ் அஃபேர் இருந்தாலும் லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு இந்த மாதம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் எங்கே சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரத்தில், கேது உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசியவே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்க்குறார். ஒரு பக்கம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் குரு கேதுவோட நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை, வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. அதனால் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். இல்லைன்னா நார்மலாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுக்கு நிறைய போராட வேண்டியது இருக்கும். எப்பயும் போல் வரக்கூடிய சேலரி வருது, அது தனியாக இருந்தால் கூட அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தையே நம்ம பெறுவதற்கே சில சமயங்களில் ஸ்ட்ரகிள், போராட வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது. ஆக வேலை இல்லாமல் இல்லை, வருமானம் இல்லாமல் இல்லை, ஆனாலும் கூட வேலையெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்முடைய சுப்பீரியர் நமக்கு நம்முடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த மாதம். நம்முடைய கொலீக்ஸும் நமக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எப்பயுமே வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் திருப்திகரமாக அந்த வேலையை பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதம் ஒர்க் ப்ரெஷர் என்பது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் டென்ஷன் இருக்கும், ஒரீஸ் இருக்கும். அதனால் பார்க்கும் வேலையை நம்ம விட்டுறதோ, ஜாப் வர்றதோ, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதோ இப்போதைக்கு வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு சர்வீஸ் என்பது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. பட் பியூர்லி மெரிட் இல்லைனால் கூட பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. இந்த கடன் கிடைக்கிறதுலையுமே நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பெண் வேலையாட்கள் விஷயத்தில் கவனம். இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக அந்த பிஸ்னஸ்ஸு 18ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லதொரு லாபம் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவீங்க. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை, திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபர்தராக ஏதாவது அதர் ஸ்டேட் மூவ் பண்ணுறீங்க, அல்லது அதர் கண்ட்ரிக்கு மூவ் பண்ணுறீங்க, அல்லது அப்ராடுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக மூவ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதை பற்றி யோசிங்க, வேறு கம்பெனி மாறுவதை பற்றி சிந்திங்க. இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான தரிசனங்கள் போகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதம் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து காப்பாற்றப்படும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பார்க்குற போது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். கையில் பணம் தனம் பொருள் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அங்கே சனி பகவான் இருக்கார். அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா சனி இருந்தாலே டிலே அல்லது காலதாமதம், எல்லா விஷயத்துலையுமே அவர் டிலே பண்ணுவார். உங்களை செயல்பட வைக்கிறதில்ல, அவர் ரொம்ப பின்னோக்கி உங்களை இழுத்துட்டு போவார். ஆகையினால அவருடைய கட்டுப்பாட்டிலேருந்து மீறணும்னா உழைப்பு, கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி இது பண்ணணும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் எப்பயுமே பின்வாங்க வேண்டாம். நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய காலங்கள் இன்னும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய எப்பயுமே உங்களுடைய 3ஆம் இடத்துல அடுத்து வரக்கூடிய காலங்களெல்லாம் சனி பகவான் இருப்பார். ஒரு பக்கம் உங்களுக்கு அவர் தான் நல்லது செய்வார், இன்னொரு பக்கம் நம்ம முயற்சிகளில் நிறைய நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் உண்டு பண்ணக்கூடிய கிரகம் அவர். அதனால் அவர் நம்ம ஜெயிக்கணும்னா கடுமையான முயற்சிகள் உழைக்கணும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதம் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. குறிப்பாக ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிற அல்லது ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்காமல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் அவர் உருவாக்கி கொடுப்பார். நல்லவங்க கெட்டவங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார். யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு கால சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கி காமிப்பார். இதெல்லாமே அவருடைய இயற்கையான குணாதிசயங்கள். அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். ஆகையினால இந்த மாதம் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம். ஆனாலும் நீங்கள் பண்ணக்கூடிய ரொட்டீன் லைஃப்பில் இருக்கக்கூடிய வேலையை மட்டுமாவது நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். 4ஆம் இடத்துல ராகு இருந்துகிட்ருக்கார். ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது, லாபம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இது ரெண்டுலேயும் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டேயும் எதுவும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாதம் மீடியேட்டர் யாரையும் வச்சு எந்த காரியமும் செய்யாதீங்க. அது பெரிய தடையில் தான் நமக்கு முடியும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அவருமே சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராட உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்.
இது எல்லாமே சிறப்பு. ஸோ 5ஆம் இடம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை புகழ் அந்தஸ்தோடு இருக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இதெல்லாமே உண்டு. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது பெரிய லெவலில் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரெகுலர் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் டிஜிட்டல் கரன்சி ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. குறிப்பாக கிரிப்டோவோ கரன்சி வாங்கிறது, பிட்காயின்ஸ் வாங்கிறது வேண்டாம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடம் உங்களை அறியாத டெம்டேஷன். இது எல்லாவற்றுக்கும் மேலே ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அது இல்லாத மற்ற சுபகாரியங்கள்லையும் சுப நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வள்ளி தெய்வானியோடு கூடிய முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, ஆஞ்சநேயருடைய ஒரு வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே நரசிம்மருடைய வழிபாடு பெருமாள் ஸ்தலங்களில் பண்ணுங்கள். அதோட துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சிறப்பான பலன்கள் அமையும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அவருமே பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். சதயம்னா ராகுவோடைய நட்சத்திரம். இந்த ராகு உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் சிறப்பு தான். பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் கூட கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், அப்புறம் சுக்கிர பகவான் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் சுமாரான பலன் தான். இருந்தால் கூட இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அடுத்து ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப 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 கவனம். 18ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. என்ன மாதிரியான ஒர்க் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, ஒன்று நமக்கு ஒரு ப்ரெஷர் கூட இருக்கும், வேலையில் சதா ஓவர்லோடு இருக்கும், டென்ஷன் இருக்கும், மற்றவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, குறிப்பாக நம்முடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்முடைய சுப்பீரியரும் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாமே இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஜாபில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாப் இருக்குது. நீங்கள் ஏதாவது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினச்சிருந்தால் கூட 18ஆம் தேதிக்கு அப்புறமா மூவ் பண்ணுங்கள், ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே தான் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக அந்த லோனை வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் சுமாராக தான் ஆகும். இது இந்த மாதத்தில் நீங்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். எந்த வழக்குகளும் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்ல வாய்ப்பு இருந்தால் ஹேரிங்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை
உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹெல்த்தை பற்றி கவலை இல்லை. இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால இந்த மாதம் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், மற்ற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு குறையும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமாரான பலன் தான். நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த துறையிலிருந்து ஏதாவது தொழிலிருந்து வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. வழக்கம் போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே இந்த மாதம் நீங்கள் யாருக்கும் எனி ஷூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடாதீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் அது இந்த மாதம் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஒரு நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபர்தராக நீங்கள் மேலே ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய 9ஆம் இடத்துல கேது பகவான், அவருமே பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த செவ்வாய் 12 இருக்கிறதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஓரளவுக்கு காப்பாற்றப்படும். ஏன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய லாபஸ்தானத்தை உங்களுடைய சனி பகவானே பார்க்குறாரு. ஒரு பக்கம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, இன்னொரு பக்கம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதனெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரீஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வருமானங்கள் இருக்குது, நிறைய செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், இன்வெஸ்ட்மெண்ட்டு எதாவது பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் கேது 4ஆம் இடத்துல இருக்கார், கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே ராகு இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் டைரெக்டாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிட்டுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். 18ஆம் தேதிக்கு அப்புறம்தான் அதற்கான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் தேவையற்ற செலவினங்கள் நமக்கு இருந்துகிட்ருக்கு. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு, அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதம் இந்த மாதமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல ஒரு நன்மைகளும் உண்டு, ஒரு சில ஏமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ல் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக சொத்து வைக்காமல் இருக்குது, இடங்கள் எதுவும் கையை விட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன்கள், பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம்,
அதில் நிறைய தடைகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது லாட்ரி வாங்குறதா இருந்தாலும் பிரயோஜனமாக இல்லை. அது இல்லாமல் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இந்த மாதம் வேஸ்ட்டுன்னு தான் இருக்குது. எனி ஸ்பெக்குலேஷன், எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இல்லை. அதனால் எப்பயும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும் போதுமானது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லெவலில் நீங்கள் வாங்கி பண்ணுறது இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். பைரவருடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அதோட துர்க்கையுடைய வழிபாடையும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும். கிரகங்களாலும் இறையர்களாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஏற்கனவே கும்பராசிக்கு 7.5 சனி நடக்குது, அதுலேயும் ஜென்மச்சனி நடக்குது. இதையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருக்கேன். இந்த மாதம் நமக்கு கோச்சார கிரகங்களால் நன்மையா தீமையா அதை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு சர்வீஸ். இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. ஸோ ஓரளவுக்கு உங்களுடைய வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் இந்த மாதம் நல்லா இருக்குது. பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று நமக்கு எதுலையாவது முதலீடு பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் அதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய சர்வீஸில், உங்களுடைய ஜாபில் நீங்கள் நல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய வேலையில் ஒரு வேளை நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கனாலும் அது அமைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அதோட இந்த மாதம் நீங்கள் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா பின்னாடி பெரிய லெவலில் நம்ம வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் வழக்குகள் இருந்தால் நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதே தான் நம்ம எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான கிரக நிலைகளும் ஃபேவரபுளாக இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்குது, எழுதியிருக்கேன் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஸ்மாராக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. அதுலேயும் புதுசாக உங்களுக்கு ஏற்கனவே லவ் அஃபேர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்ஸே உங்களுக்கு இதுதான். என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது முன்னோர்களுடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை முன்னோர்களுடைய சொத்துக்கள் எதுவும் இல்லை அப்படின்னா கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு, பொருள் வரவு இந்த மாதம் உங்களுக்கு அமையும். எதுவுமே இல்லைன்னால் கூட அன்எக்ஸ்பெக்டட் மணி, உங்களுக்கு எதிர்பாராத பொருள், தனவரவு இருக்குது. இது எதுவுமே எங்களுக்கு இல்லை, வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வராமல் இருந்தால் வரும், அல்லது ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருந்தால் வரும், அல்லது ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வரும், டிவிடெண்ட் எதுவும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக
யாருக்காவது உயில் மூலமாக ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸோ பணம் வரவோ வரணும்னாலும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மைன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் இறையர்களால் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழில் முனைவோரை வரணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதம் அதுக்கான சூழ்நிலைகள் சோர்ஸஸ்ஸு கவர்மெண்ட்டாலோ மற்ற நீங்கள் யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், அவரோட சுக்கிர பகவான் வருவார், புதனும் வருவாங்க. அப்படி இருந்தாலே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரிய பகவான் அவரும் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெளிநாட்டுக்கு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேறு கண்ட்ரிஸ்க்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும். கம்பெனி எதுவும் மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போடணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ இந்த மாதம் மூவ் பண்ணலாம். இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, பேச்சின் மூலமாக அதற்கான வருமானத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாயே வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வந்து சேரும். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஓரளவுக்கு நன்மையாக முடியும். நீங்கள் யாரை நம்புனீங்களோ கண்டிப்பாக அவர்களால் நற்பலன்கள் உண்டு. உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆக நீங்கள் எந்த அளவுக்கு லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. அதோட இந்த மாதத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அதோட ரொம்ப நாளாக உங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பார். அது மிகப்பெரிய நன்மை. ஆக உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் விற்பதற்கும் வாங்குவதற்குமான வாய்ப்புகள் எப்படி இருக்கோ அதை ஒட்டி இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பண்ணுங்கள். லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்குங்க. ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க பண்ணுங்கள். இது எல்லாமே 18ஆம் தேதி வரைக்கும் தான். குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தாலும் 18ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லதொரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லதொரு ரிட்டர்ன்ஸாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சுமாராகவே இருக்குது. அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு சுமார் தான் சொல்லணும். உங்களுடைய அரசியல் எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது.
ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சிவ வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. அது இல்லாமல் நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது இல்லாமல் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய தரிசனம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட துர்க்கையுடைய வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியிலே கோச்சாரத்தில் ராகு பகவான், அவர் பார்த்திங்கன்னா புத நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த புத பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது சிறப்பு. அடுத்து உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல, அவருமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரனும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார், அதுவுமே சிறப்பு. 10 அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஆக இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு ஜெயமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே நமக்கு ப்ரொஃபஷனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை நமக்கு இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை, போராட்டங்கள் இந்த மாதம் இல்லை. ஆக நீங்கள் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையை விட்டு வேறு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை வேலையை விட்டு நீங்கள் வெளியேற்றப்பட்டால் கூட எகெயின் மறுபடியும் பெட்டர் ஜாப் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால் வேலை என்பது இல்லாமல் இல்லை. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் கிடையாது. ஆகையினால் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ஜாபில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான மதிப்பு, அதுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையும். ஒருவேளை இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேறு மானிட்டரி சோர்ஸஸ் எதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதெல்லாமே உங்களுடைய ஜாபில் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோனை எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், கிடைக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். அது இல்லாமல் வழக்குகள் ஏதாவது இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க அதில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எனி அதர் குவாசி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது எனி அதர் கண்ட்ரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் இருக்குது. உங்களுக்கு நோயினுடைய தன்மையும் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நோயை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய குறைவு உண்டு. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதம் உங்களுடைய சுயதொழில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்லை. உங்களுடைய 7ஆம் அதிபதி புதன் 10ல் இருக்கார். சொந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பார். எப்போ திருப்தியாக வரணும்? இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் திருப்தியாக இருப்பார். ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் இந்த மாதம் உண்டு. குறிப்பாக 18ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வெளியே நிற்கிதுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண வரவு, பொருள் வரவு, உங்களுக்கு பணம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வரும். அதில் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த மாதம் தாராளமாக
வேலையும் நல்லா இருக்குது, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் பின்னாடி உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை உங்களுடைய ராசிநாதன் குரு பார்க்குறார், செவ்வாய் இருக்கிறார், அங்கே சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். நான் முதலே சொன்னது மாதிரி நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் யார்கிட்ட இருந்தெல்லாம் ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் புதனும் அங்கே வந்துடுவார். அப்படி இருந்தாலே உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாயே 10ல் இருக்கார். ஆக 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அவருமே மூல நட்சத்திரத்தில், கேதுவோடைய நட்சத்திரம், அப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அப்புறம் உத்திராட நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுறார். ஆரம்பத்தில் உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஆனாலும் கூட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியத்தையும் பண்ணால் தான் கண்டிப்பாக இந்த மாதம் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றத்தில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. சொத்துக்கள் எதுவும் கையை விட்டு போகாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கையை விட்டு போகும். ஆனால் எதிர்பார்த்த விலையை காட்டிலும் கொஞ்சம் குறைவாகவே போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. நெருங்கிய உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், அதனால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். பண வரவு, பொருள் வரவு இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைக்கும், இது எல்லாமே உண்டு. ஸோ இந்த மாதம் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஒரு ஆதரவை பெருசாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுல நிறைய தடை இருக்குது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எஜுகேஷனுமே கவனம் செலுத்தணும். 18ஆம் தேதிக்கு அப்புறம்தான் கல்வியில் ஒரு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு, குறிப்பாக பெண் தெய்வத்துடைய வழிபாடை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இந்த மாதம் ஆஞ்சநேயருடைய வழிபாடும், குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனமும் பெரிய லெவலில் பண்ணுங்கள். மிக ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.